பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சீர்திருத்த மற்றும் தொகுதி மறுவரைக்கான அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தின் 3 நாள் சிறப்பு அமர்வு இன்று கூடுகிறது. இதில் தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரிவுகளை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கூட்டாக எதிர்க்க முடிவு செய்துள்ளன. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க கடந்த 2023ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி வரும் 2034ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போதுதான் பெண்கள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியும். இதை திருத்தி 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலேயே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு சீர்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் அமித் ஷா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். 2 முக்கிய மசோதாக்கள் காரணமாக நாடாளுமன்றத்தில் இன்று முதல் 3 நாட்கள் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.